இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலான்னு என்ன யோசிக்கிற? இல்ல, நான் எதுக்கு என் குழந்தைய பத்தின உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன்னு உனக்கு புரியுதா? அக்கா, என் வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா அது பிறந்த உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கக்கா. தனியா கொண்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வளர்ப்பான். அதுவும் ஒரு சைக்கோ மாதிரி வளரும். அதெல்லாம் நடக்க கூடாதுக்கா. அதனாலதான் நான் பயப்படுறேன். அஞ்சலி, எதுக்கு நீ இப்படி ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க? முதல்ல குழந்தை நல்லபடியா பொறுக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். இங்க பாரு, நீ முதல்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். இப்படி நெகட்டிவா யோசிக்க கூடாது அஞ்சலி. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வா, வீட்டுக்கு போலாம் வா. இல்ல, அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டான். ஜஸ்ட் மிஸ்கா. அவன் பாத்துறத என்ன ஆயிருக்கும்? அதான் அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கலையே. நடக்காதத இது நடந்துருமோன்னு ஏன் யோசிக்கிற? இந்த பாரு அஞ்சலி, வாழ்க்கையில நீ போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த இடத்துல தேங்கி உட்கார்ந்துராத. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இதுக்கு போய் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சரி, அவனால உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வையேன், நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன். இப்ப வா வா. அஞ்சலி, இங்க என்ன பண்ற? அது அது வந்து அது வந்து இங்க எதுக்கு வந்த? டாக்டரை பார்க்க வந்தியா? இல்ல, தெரியும் அஞ்சலி, எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நான் எதிர்பார்த்ததுதான். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. குழந்தை இழந்த ஒரு தகப்பனா எனக்கே இவ்வளோ வலி இருக்குதுன்னா உனக்கு எவ்வளோ வலி இருக்கும்? டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதுக்கு வந்தியா? இந்த வலியில இருந்து எப்படி மீள்றது, அதுக்கு ஏதோ மருந்து இருக்கான்னு கேட்க வந்தியா? சாரி அஞ்சலி, மன்னிக்க முடியாத தப்புதான், எனக்கு புரியுது. ஆனா வேற என்ன பண்றது? இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துதான் ஆகணும். டாக்டரை பாத்தியா? இல்லன்னா சொல்லு, வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். வா. இத பாரு, நீ எதுக்கு என் கூட வரணும்? உனக்கும் எனக்கும் என்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல? போ, இங்க இருந்து கிளம்பிடு.